பிரைஸ் தி லார்ட். தேவனோட அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம மாறினாலும் அவரோட அன்பு ஒரு நாளும் மாறாது. எரேமியா 11வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில், துர்ச்சனரோடு மகா தீவினை செய்யும்போது என் பிரியமானவளுக்கு என் வீட்டில் என்ன இருக்கிறது. இது அடுத்து, பரிசுத்த மாம்சத்தை உன்னை விட்டு தாண்டி போக பண்ணுவார்கள், உன் பொல்லாப்பு நடக்கும்போது நீ களி கூறுகிறாயே. இந்த வார்த்தை ஆண்டவரோட அங்கலாய்ப்பு. அவங்க ஏசப்பாவை விட்டுட்டு கர்த்தரை விட்டுட்டு அவங்க விக்கிரகத்தை வணங்க போயிட்டாங்க. அந்த சமயத்தில் ஆண்டவரோட அங்கலாய்ப்பு. அப்படி இருக்கப்ப கூட அவர் என்ன சொல்கிறாரு, என் பிரியமானவளுக்கு, அவருக்கு உரியவர்களாக தான் கர்த்தர் அவங்கள பார்த்தாங்க. 12வது அதிகாரத்துலையுமே 7வது வசனம், நான் என் வீட்டை விட்டு விட்டேன், என் சுதந்திரத்தை நெகிழ விட்டேன், என் ஆத்துமா நேசித்தவனை. அவ்வளோ ஒரு பாசம். என் பிரியமான பங்கை பாலான வனாந்தரமாக்கின, அவ்வளோ அங்கலாய்ப்பு. அதாவது